எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் வந்து கூத்தாடி சினிமாக்காரர் நடிகர் அவர் பின்னால் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ நம்ம ரூலிங் பார்ட்டி எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா? அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த அரசியல் விழாக்கள் இல்லை அவங்க கண்டக்ட் பண்ணுற ஏதான அவார்ட்ஸ் இல்லை எஜுகேஷனல் அவார்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே யார் கலந்துக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான். எங்கள் தளபதியோட மாநாடு பார்த்தீங்களா? அதில் எதனா ஆக்டரை கொண்டு வந்து ஆங்கர் நிற்க வச்சுருக்காரா எங்கள் தளபதி பார்த்துருக்கீங்களா? அவர் கட்சியில் எத்தானா ஒரு ஆக்டர் வந்து நின்று மேடையில் உட்கார வச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் சினிமாக்காரர் தாங்க. அவர் சினிமா விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்க சினிமாவுக்கு போகணுன்ட்டு. இந்த சமயம் சேனலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து தமிழிசை மேடம் பேசியிருந்தாங்க. அப்போ அந்த ஆங்கர் கேட்டார், உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கான்ட்டு. ஆசை இருக்குது எனக்கு, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடிக்க கூப்பிட்ருக்காங்க, நான் போவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தளபதியோட ஃபோட்டோ போட்டு தான் அங்கே இருந்த எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு செம்மையாக ஆர்ப்பரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தமிழிசை மேடம் வந்து கேட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆங்கர் கிட்ட நடிக்க ஆசை தான் அப்படின்னு சொன்னாங்களே, என்ன மேடம், அப்போ நீங்கள் நடிச்சுட்டு வரும்போது நடிகராக இருப்பீங்கல்ல, அப்போ உங்கள் பின்னாடி யாரும் வரக்கூடாதா? யோசிச்சு சொல்லுங்கள்.